லட்சுமி, லட்சுமியோ என்னங்க? என்ன அலாரம் வச்சிருந்தியோ? அடிச்சுட்டே கிடக்கு உபத்துக்கு போனு. எனக்கு ஆஃப் பண்ணியும் தெரியல. என்கிட்ட கொண்டு வச்சிருக்கா. கொண்டாங்க. என்ன? மணி எத்தனை? 2:50. வீட்ல இருந்து 3:30 போல பரப்படணுங்க. 3:30க்கு பரப்படணுமா? எங்க ஏர்போர்ட்ல 8 மணி போல பரப்பீங்க சொன்னா. இங்க இருந்து 3:30 போல பரப்பட்டாங்க கரெக்ட்டா இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு போக அரை மணி நேரம் ஆகுமா? அங்க இருந்து திருவனந்தபுரம் பஸ் பிடிச்சு போணும். அதுக்கு ஒரு 2 மணி நேரம். மாதிரி அங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு ஏதோ பஸ்ல போணுமாம்ல. அதுக்கு 1 மணி நேரம். எல்லாம் சேர்த்து எடுத்து பார்த்தா கரெக்ட்டா தாங்க இருக்கும். வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே போய் நிக்கண்டாமா? சரி பிள்ளை எழுப்பு. நான் போய் பல்ல விளக்கி குளிச்சிட்டு வந்துறேன். ஆட்டாட்டு போங்க. உறக்கமா வருது. ராத்திரி 12:30க்கு தான் உறங்கி இருக்கேன். எங்க? ஓ, அம்மா பால் கறக்க சந்தானத்தை வர சொன்னீங்களா? சொல்லிருக்கேன் வருமா. அவனை கறந்து சொசைட்டில கொண்டு கொடுத்துருன்னு சொல்லிருக்கேன். நம்ம போயிருவோம்ல. மாடு மேய்க்கிறதுக்கு மாதிரி வந்துடலாம்ல. வந்துடலாம் தான் நினைக்கிறேன். எப்படி ஒரு 11 மணி போல வந்துருவோம். சரி, அப்படியே வந்து மேய்க்க முடியாட்டாலும் சுப்பிரமணிட்டு சொன்னா மேய்ச்சி விட்டுருவான். ஒன்னும் பிரச்சனை இல்ல லட்சுமியா. சரிங்க. ராணி அக்காளுக்கு ஒரு போன் அடிக்கணும். இப்ப யார் இவளுக்கு போன் அடிக்கா? ராணி, லட்சுமி அடிச்சிட்டு இருக்கா. லட்சுமி, ஏக்க மணி 3 போவுக்கு எந்திங்க. சரி லட்சுமி, எந்திரிச்சிட்டேன். எத்தனை மணி போல வீட்டுக்கு வரணும்? 3:30 போல வந்துருங்க. ஆட்டாக்கு சொல்லிருக்கேன் தர வீட்டுக்கு 3:30க்குலாம் வந்துருவேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியேம்மா? சரி பரப்பிட்டு வந்துறேன்னு வைக்கட்டா? சரிக்கா. பூமாரியா, ஏமக்கா, ஏடி அண்ணனை கூப்பிட போடி. எந்திரி. எந்திக்கம்மா. ராத்திரி உறங்கியலா? படிக்கணும்னு இருக்கா அந்தல 1 மணி வரை. இவன் எந்திக்க. இடி கண்ணை மூடிட்டே கிடந்தா எப்படி எந்திப்பா? அரை மணி நேரத்துக்குள்ள நீ பரப்படணும். லேசா மேல கழுவிட்டு வேற துணியை போடு. சரிம்மா. எப்பா டயர்டா இருக்கும்மா. மாதிரி இருக்காதா? இன்னைக்கு ஒரு நாளாவது சீக்கிரம் உறங்குன்னு சொன்னதுக்கு 1 மணிக்கு உறங்கிருக்கா. மொத்தம் 2 மணி நேரம் உறக்கம். 3 மணிக்கு நம்ம எழுப்பியாச்சு. அண்ணனை கூப்பிட வரணும்னு என்ன ஆசையா இருந்தா. இல்லன்னா நீ வீட்ல இருந்துக்கிட்டியா? அப்பாட்டாங்க சந்தியா வீட்ல கொண்டு விட சொல்லியே. இல்ல வேண்டாம், நான் பாறேன். எனக்கு ஏர்போர்ட்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அண்ணே ஃபாரினுக்கு போகும்போது என்னைய கூட்டிட்டே போகல. இப்படிதான் ராணி வீட்ல விட்டுட்டு போயிட்டியா? இப்பவும் நைஸா விட்டுட்டு போலாம் பாக்கறியோ? எனக்கு ஏர்போர்ட் பார்க்கணும்னு நான் வருவேன். அப்பவும் பேரப்படு. அப்பா குளிக்க போயிட்டாவ. நீ போய் பல்ல விளக்கு கரெக்ட்டா இருக்கும். அப்பா வெளிய வந்தோனே போய் குளி ஓடி போ. சரிம்மா. போய் சொத்தல கட்டன் காப்பி எது போடி. பால் வரை இப்ப இல்ல. ஏதாவது கொஞ்சம் குடிச்சிட்டு போனாதான் தெளிவா இருக்கும். அப்பதான் உறக்கம் போவோம். எப்பா எங்க 3:30 போல போணுமா? என்னை கொண்டு லட்சுமி வீட்ல விட்டுருங்க. சரி உடி. பிள்ளைகளுக்கு காலையில ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துடுங்கன்னு. மத்தியானத்துக்கு நான் வந்து செஞ்சுக்கிடுவேன். சரி ராணி, அதை நான் பாத்துக்கிட்டேன். காலையில டீ எல்லாம் சந்தையில போட சொல்லுங்க. அவளுக்கு போட தெரியும். நீங்களா போடின்னு ஏதாவது உருட்டிட்டு நடக்காதீங்க. பிள்ளைகள் மேல வேலை செய்ய சொல்லுங்க. அவளுக்கு லீவு தானே. சர்மிக்கு காலேஜ் கொண்டு போறதுக்கு சாப்பாடு உமா தாரேன்னு சொல்லிருக்காங்க. சரி நீ ஒத்தைக்கு தான் போறியோ? உமா, வசந்தி, சின்ன பொண்ணு யாராவது வரவளா? இல்ல லட்சுமி வீடு மாதிரி நான் ஒத்திக்கிறேன். லட்சுமிக்கு தனியா போறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு கூப்பிட்டா. அவன முதல்ல பாரின்னு போகும்போது உடையதுக்கு எல்லாரும் தான் போனோம். இப்ப நடிச்சாம மத்தியில அங்க சின்ன பொண்ணு குழந்தை உண்டாயிருக்கா. அவளை போட்டு அழைக்க முடியாதுல. மாதிரி உமாளுக்கு சின்ன பிள்ளை இருக்குது. ராத்திரி அவனை தூக்கிட்டு வரணுமா? வசந்தி மாதிரி வராண்டான்னு சொல்லிட்டான். ஏன்? என்னத்தையாவது சொல்லிட்டு எடுப்பாங்க. சின்ன பொண்ணையும் உமாளையுமே சமாளிச்சிடலாம். வசந்தி எல்லாம் சமாளிக்க முடியாது. சின்ன பொண்ணு இருந்தா மட்டும்தான் அவளெல்லாம் எங்கேயாவது கூட்டிட்டு போனோம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம் சொல்லிட்டோம். அவளு ராத்திரி எந்திக்க கஷ்டங்க. நீங்க வாங்க வந்துக்கிட்டு போற பாத்துக்கிடலாம் சொல்லிட்டா. அப்படியா? சரி பரப்படி. ஆட்டாட்டு போ. கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டேன். போகும்போது எழுப்பு கொண்டு விட்டுறியேன். ஆட்டாட்டு. இந்த கட்டில படுப்போம். கதவை கொஞ்சம் திறந்து வைப்போமா? காலையில நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்கும். எப்ப நல்ல காத்து வருது. லட்சுமி, காப்பி போட்டேன்னா எடுத்துட்டு வா. எப்பா பரட்டாச்சு. கொஞ்சம் இருங்கப்பா, எடுத்துட்டு வரேன். சரியான சூடு. எங்க 3 ரூம்ல தான் இருக்கே. கொண்டா. அண்ணா கொண்டு வந்துட்டேன். நீ இனிமேதானே குளிக்கணும். ஆமா, ஒரு பாத்ரூம் தான இருக்குது. இப்போ நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க. இப்போ பூமாரி எடுத்து போயிருக்கா. அடுத்து நான் போவேன். இப்பதான் காப்பி போட்டு முடிச்சிட்டு மாடுகளுக்கு கஞ்சி வைக்கணும்னு சொல்லிட்டு அடுப்புல போட்டுருக்கேன். ஐயா, அத மறந்தே போயிட்டே பாரு. சுந்தரத்திட்ட சொல்லிருட்டா மாட்டோட கஞ்சி வைக்கணும்னு சொல்லி. ஆட்டாட்டு சொல்லிருங்க. இப்ப கடந்து போன் பண்ணாதீங்க. ஒரு 6 மணி போல அடிங்க.
இப்ப யார் பண்ணுவா? எல்லாரும் நல்ல உறக்கத்துல இருப்பாவ. அந்த அளவுக்கு எனக்கு புத்தி இல்லாம இருக்குது. கொண்டாத. சொன்னீங்க என்னங்க? சரி சரி குடிங்க, வேணும்னா ஊத்திக்கிடுங்கன்னு இதுல வைக்க. நான் போய் குளிச்சு துணிய மாட்டேன்னு. ஆட்டு போ. நல்லா இஞ்சி எல்லாம் போட்டு போட்டிருக்கான். இனிப்பு தூக்கலா இருக்குவே. நல்லா இருக்கு. இன்னொரு கப்பும் குடிப்போம். எங்க நிப்பாட்டுங்க, இறங்கிக்கிடேன். பாத்து மெதுவா இறங்கு. உள்ள வாரீங்களா? இல்ல வரல ராணி, நீ மட்டும் போ. பிள்ளைகள் வாங்க இருக்காவல்ல, நான் போயிட்டு வரேன். சரிங்க. போயிட்டாங்க. நாங்களும் இனி இப்ப உடனே பரப்பட வேண்டியதான். சரி பார்த்து எடுத்து போயிட்டு வா. அங்க போய் சேர்ந்தோன்னு ஒரு போன் அடின்னு. சரி போன் அடிக்க. சரிம்மா, வந்த உடனே பையனை கூட்டிட்டு வா. அது வருவான். மாமனை பார்க்காம இருந்துற போறான். கண்டிப்பா வருவான். என்ன லட்சுமி, பயல கூப்பிட போறீங்களோ? ஆமனே, வீட்டுக்குள்ள வாங்க. பரவாயில்ல லட்சுமியா, 2 பிள்ளைகளும் வீட்டுல நடந்து உறங்குலாமா? போயிட்டாருன்னு என்ன ஒரு காபி மட்டும் குடிச்சிட்டு போங்க. இப்ப நம்ம வீட்டுல குடிச்சு போட்டு தந்துதான் கூட்டிட்டு வாரா. டீய குடிச்சாதானே நம்ம வண்டியும் ஓடும். குடிச்சிட்டு தான் வந்த லட்சுமியா. அப்படியே நான் கட்டன் காபி தான் போட்டேன். அதனால என்ன லட்சுமியா, குடிக்கலன்னா கண்டிப்பா குடிச்சிருப்பாவ. இப்பதானே குடிச்சிட்டு வந்தாவ, அத வேண்டாங்க அவ. அவி போட்டு நம்ம பரப்புடுவோம். சரிக்கா. என்ன போயிட்டாரனே? சரி லட்சுமி. முத்துப்பாண்டி வாரானா? வாரவ. அவிய முத ஆள பரப்பட்டங்க படுத்து எடுக்கவ. அப்படியே பயல கூப்பிட்டதுக்கு நல்ல சந்தோஷமா பரப்பிட்டானா? ஆமானே. இப்ப எவ்வளவு மாறிட்டாவ தெரியுமா? மிந்தி மாதிரிலாம் கிடையாது. அவன்ட்ட டெய்லி போன் எடுத்து பேசுவாவ. நல்ல பாசமா நிக்கவனே. மிந்தினா இது ஆம்பிள்ள, இது ஆம்பிள்ளன்னு எடுப்பாவ. என்ன கஷ்டமா இருக்கும், என் பிள்ளைக்கு ஒரு அப்பாவா இல்லாம இருக்காவளேன்னு. நான் பூமாரிக்கு மட்டும் தான் அப்பான்ல சொல்லிட்டு எடுப்பாவ. இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. பூமாரியோட அவன்ட்ட தான் நல்லா பேசியது. பரவாயில்ல பரவாயில்ல. நீ என்ன வருத்தப்பட்டிருக்கா? எல்லாத்துக்கும் சேர்ந்து கடவுள் எல்லாம் கரெக்டா பண்ணி கொடுத்துட்டாரு பாரு. ஆமானே. இந்த மாதிரி இருந்தா இப்ப பரப்பி வருவாங்களா? உன் மவனை நீயே போய் கூப்பிட்டுக்க, நான் என்னத்துக்கு வரணும்னு கேட்பாவ. இப்ப மாட்டுவலுக்கு என்னென்ன பண்ணணும், பால் யார் வந்து கறக்கணும், எல்லாத்துக்கும் ஆள்வளா ரெடி பண்ணிட்டாவ. இல்லனா மாடு கிடக்குது, பால் கறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர மாட்டாவல்ல. எல்லாம் சும்மா சாக்காத இருந்திருக்குது. இப்ப மவனை கூடதுக்கு நான் மட்டும் எல்லாத்துக்கும் ஆளை ரெடி பண்ணிக்கிட்டு முத ஆளா பரப்பி இருக்காவ பாருங்க. நல்ல வெள்ளை வேஷ்டியும் சட்டையும் போட்டுட்டு உட்கார்ந்திருக்காவ. பரவாயில்லம்மா, சந்தோஷம். ஆமானே. எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாறி இருக்காதா? எனக்கே உன்னை பாக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. சரி மனப்பார் அப்படி என்ன? சரினே. ஐ ராணி வந்துட்டவே. எத்தே? வாங்கதே. மக்களே பரப்பிட்டியா? ஆமாதே. ஒரு நிமிஷம் இந்த சேர் எடுத்துட்டு வரேன். போனா பண்ணியா லட்சுமி? ஆமாக்கா. ஆட்டக்காரனுக்கு அடிச்சு கூப்பிடுவோம். சரி சரி ராணி. ராணிதே உட்காருங்கதே. சரி மக்கா. இந்த நம்பர் எங்க போச்சு அதுக்குள்ள? குமாரி. அம்மா. இந்த தெரனி ஆட்ட நம்பர் இருக்கான்னு கொஞ்சம் பாரு மக்களே. நேத்து தான் அடிச்சு பேசினதுக்கு இப்ப நம்பர் காணல. தமிழ்ல படிச்சிருந்தீங்களா இங்கிலீஷ்லயாமா? இங்கிலீஷ்ல தான். அந்த பையன் தான் படிச்சிட்டு வந்ததுக்கு. முதல்ல டீ தான வரும். ஆமா. அதான் தேடி ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. இன்னம கலைச பார்த்து அடி. கொண்டாங்கம்மா. இன்னா. லட்சுமி நல்ல உறக்கம் போலயே முத்துப்பாண்டி. நான் வந்தது கூட தெரியல. ஆமாக்கா. ஆட்ட வரட்டு. அதுக்கு அப்புறம் எழுப்பி விடுவோம். எம்மா நான் ரிங் போவே. அடிச்சிட்டு என்ன பேசுறீங்க? நீ பேசு மக்களே. மாமா வாங்கன்னு சொல்லி கூப்பிடு. எம்மா நீங்க பேசுங்க. நீ வாங்கி பேசு லட்சுமி. சரிக்கா. கொண்டா. ஹலோ. தரவியோ. நாங்க பரட்டு ரெடியா நிக்கமக்கா. நீ வந்தானே பேர்ல முழிச்சிட்டியா? சரி வா. சரி உடனே வந்துரு. படுத்துறாத. சரி வாக்கி. என்னவா வாரானா? வாரான். முழிச்சிட்டியான்னு கேக்கி இந்த நடுஜாமத்துல கூட்டிட்டு முழிச்சிட்டியான்னு கேக்கலான்னு சொல்லியா? நேத்து ராத்திரியே சொல்லி இருந்து பாத்துக்க. ஆனால இது 3 மணி 3:30ங்கும் போது நல்லா உறக்க வர கூடிய நேரம்லாமா? ஒரு 4:30 5 மணினா கூட எல்லாரும் எந்திப்பாவ. இப்ப போய் போன் எடுத்து அப்படிதானே சொல்லுவ. வேற என்னக்கா செய்யுது? இப்ப போனாதானே கரெக்டா இருக்கும். எங்க அம்மைக்கு சிரிப்பு பாரு. யாம்டி அண்ணனை பார்க்க போற சந்தோஷத்துல நல்ல சிரிக்காவல. நீ எங்கயாவது வெளிய நின்னு படுத்தாலும் இப்படிதான் சிரிப்பேன். பிள்ளைய பார்க்க போற சந்தோஷத்துல சிரிக்கதான் செய்வோம் எல்லாரும். 3 வருஷம் கழிச்சு அவனை பார்க்க போறேன். சரிம்மா. அல்ல உட்காருங்க, சேர் போட்டுருக்கேன் பாருங்க. நீ இரு மக்களே, நான் கீழே இருந்துக்கிட்டேன் தரையில. ஏம்மா நீங்க உட்காராம நான் எப்படிமா சேர்ல உட்காரியது? நான் அப்ப கிட்ட கட்டில உட்கார்ந்துட்டேன். சரி
எங்க யாருங்க? என்னப்பா கஷ்டப்பட்டு குளிச்சு வந்த மாதிரி இருக்குவே. நல்லா தெளிஞ்சிட்டியா இல்லனா டீ ஏதாவது போட்டு தரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. டீ காபி ஏதாவது குடிச்சியா? யார் போட்டு தர இருக்கா? குடிக்கலக்க. அவன் நல்லா கடந்து உறக்கும். இப்ப எழுப்பிட்டோம்னா எனக்கு சவுட்டு தான் விழும். அதான் அந்த பல்ல விளக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு வந்துட்டேன். உங்களை அங்க பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு இறக்கி விட்டுட்டு நான் குடிச்சுக்கிட்டேங்க. அப்படியே தூக்க சடவுல எங்கயாவது கொண்டு வண்டி விட்டுறாத. பாத்து கவனமா ஓட்டு. அதான் நீங்களா இருக்கிறீங்களா எப்படியும் நல்ல பியாசி எடுத்துட்டு தான் வருவீங்க. அமைதியா போனதாங்க உறக்க வரும். நீங்களா இருக்கும்போது உறக்க வராது. கணேக்க உள்ள போறீல? நீ போ லட்சுமி, உள்ள போயிரு. சரிக்கா. உங்க அப்பா எங்க? எங்க அப்பா நல்லா உறங்கிட்டாவே. இப்போ நான் வருவாவா மூஞ்சி கழுவிட்டு? அவியல எழுப்ப முன்னாடி என்ன எழுப்புனீங்க? ஐயோ இல்லப்பா. முதல்ல எந்திச்சி குளிச்சி பரப்பிட்டு காபி எல்லாம் குடிச்சு அடுத்து உறக்கம். சரியா போச்சு. வந்துட்டேன் தரவியா. போமா வாங்கண்ண யாருங்க? இங்க முன்னாடி இருந்துக்கிடுங்க. சரி போ.